அதுல ராகுல் காந்தி மாத்திரம் தான் விதிவிலக்கு. அதுல இந்திய ரத்தம் மாத்திரம் இல்லாம கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவர் கேட்கிறாரு, எத்தனை விமானங்கள் இந்தியா இழந்தது இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல? எத்தனை விமானத்தை இழந்தீர்கள் என்று சொல்லுங்கள். எத்தனை விமானத்தை இழந்தோம் என்பது முக்கியம் இல்ல தம்பி, நாங்கள் மானத்தை இழக்கவில்லை என்பதுதான் முக்கியம். காங்கிரஸ் கட்சி மாதிரி மானத்தை இழந்து விடவில்லையே. காஷ்மீர்ல 1/3 போயிச்சே. உங்க தாத்தா கொள்ளு தாத்தா தானே அப்ப பிரதமரா இருந்தாரு. அப்ப கேட்டாங்க, ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருக்கும் போது சீன படையெடுப்பு 62ல 62,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது இமயமலை பகுதியில. இதை பற்றி பிரதமருடைய கருத்து இந்த அவையில சொல்லணும்னு பாராளுமன்றத்தில் கேட்கும் போது அது எப்படிப்பட்ட சூழலா இருந்திருக்கும் பாருங்க. இன்னைக்கு நாம புனிதமாக நினைக்கிற கைலாயம் சீனாக்காரன்ட்ட தான் இருக்கு. கைலாய மலை சீனாக்காரன்ட்ட இருக்கு. இப்பயும் கூட கைலாசத்துக்கு நீங்க போகலாம், ஆனா சீனால விசா வாங்கி தான் நீங்க போய் பார்க்கணும். சீனனை பார்த்து விட்டு தான் நாம் சிவனை பார்க்க முடியும் என்ற நிலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கைலாஷ் நம்ம கையை விட்டு லாஸ். 62,000 சதுரடி. மானசரோவர் ஏரி சீனாட்ட தான் இருக்கு. பிரம்மபுத்திரா அங்கேதான் உற்பத்தி ஆகுது. மானசரோவர் புனிதமான பல பகுதிகள் எல்லாம் சீனால இருக்கு. ஆனால் அதை பற்றி ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாரு? அங்கே புல்லு கூட முளைக்காத பகுதி, அது பனிமலை. அது நம்மகிட்ட இருந்து என்ன போன. இதுதான் நம்ம இந்த நாட்டினுடைய பிரதமருடைய நாட் ஈவன் எ பிளேட் ஆஃப் கிராஸ் அவர் சொன்ன பயன்படுத்தின வார்த்தை, புல் கூட முளைக்காத ஒரு பகுதி. இந்த கேள்வியை கேட்டவர் ஜனசங்கத்தினுடைய எம்பி. அவர் கொஞ்சம் தலை வழுக்கையா இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, தலையினுள்ள தொப்பியை கலட்டிட்டு, வட இந்தியால தொப்பி போட்டிருப்பாங்க, கலட்டிட்டு, என் தலையில கூட தான் ஒன்னும் முளைக்கல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இதை விட்டுலாமா அப்படின்னு. அடுத்த கேள்விதான் ரொம்ப அபாயகரமான கேள்வி கேட்டாரு. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், உங்க தொப்பியை கலட்டுங்க, உங்க தலையில தான் ஒன்னும் முளைக்கல, அதை விட்டுலாமா அப்படின்னு கேட்டாரு நாடாளுமன்றத்தில். நேருவால பதில் சொல்ல முடியல. ஒரு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியே இல்லாத ஒரு ஆட்சியாக காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. சுதந்திரத்தின் போது பாகிஸ்தான் என்று மிகப்பெரிய நிலப்பரப்பை இழந்தோம். 1/3 ஆஃப் தி காஷ்மீரை இழந்தோம். அதுக்கப்புறம் 62,000 சதுர கிலோமீட்டர் சீனாவில் இழந்தோம். தீன்பிகான் ஒரு தீவை தூக்கி பங்களாதேஷ் கொடுத்தோம். அக்ஷய் சென் ஒரு பகுதியை தூக்கி குஜராத்தினுடைய பகுதியை தூக்கி மறுபடியும் பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். இது யாரு அப்பை வீட்டு சொத்து? யாருடைய நிலப்பரப்பை எடுத்து தார வார்க்கிறது? இந்தியா சுதந்திரம் அடைந்த அதே நேரத்தில் தான் சீனாவும் அந்த டோட்டல் ரெவல்யூஷன் பண்ணி அவங்களும் ஆட்சிக்கு வந்தாங்க. மாசே துங்கனுடைய ஆட்சி 49ல. சீனா ஆட்சிக்கு வந்த பிறகு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் விரிவடைந்து கொண்டே போயிருக்கிறது. திபேத்தை பிடிச்சுட்டான் சீனா. தைவான், சீனால ஒரு அமைச்சர் இருக்கிறார், தினசரி காலையில் அவருக்கு என்ன வேலைன்னா, தைவான் சீனாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பு அப்படின்னு தினசரி காலையில் ஒரு அறிக்கை விடுவார். இன்னைக்கு கூட தைவான்ல ஒரு மினிஸ்டர் இருக்கார். அவர் என்ன செய்வார்னா, இல்ல தைவான் தனி நாடு, சீனாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சாயங்காலம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். இந்த ஸ்டேட்மெண்ட் போர் 70 வருஷமா போயிட்டு இருக்கு. திபேத்தை பிடிச்சுக்கிட்டான், தைவானை கிளைம் பண்றான். ஹாங்காங் இங்கிலாந்தோட இருந்தது 50 ஆண்டுகள் ஒப்பந்தம். அந்த 50வது ஆண்டினுடைய கடைசி நாள் வரை கூட சீனாவால பொறுக்க முடியல. கையை முறுக்கி இங்கிலாந்துல இருந்து ஹாங்காங்க பிடுங்கி தன்னுடன் இணைத்துக் கொண்டான். இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தை என்னதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் சீனா. அப்போ சீனா எப்படி விரிவடைந்து கொண்டே போச்சு, காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி இந்தியா குறுகி கொண்டே வந்திருக்கிறது என்பதை ஒரு ஒப்புமைக்காக நான் சொல்றேன், ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பின் மீது அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. அதனாலதான் ப. சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்றாரு, பொசஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் ஃபார் இந்தியா இஸ் மாரலி ராங். எப்படி பாருங்க, இட்ஸ் மாரலி ராங். இந்தியா அணு ஆயுதம் வைத்திருப்பது என்பது தார்மீக ரீதியாக தவறு. காங்கிரஸ் கட்சியையும் ப. சிதம்பரத்தையும் ஆட்சியில் வைத்தது இட்ஸ் மாரலி ராங். எது உண்மையில தவறு, எது தவறு? இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருப்பதுதான் தவறு. இதையெல்லாம் நாம் சகித்துக் கொண்டு பார்க்கும் போதுதான் இந்த ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றி நமக்கு தெரியும். வரலாற்றில் முதல் முறையாக நாம் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்திருக்கிறோம் என்பதுதான் சிந்தூருடைய முதல் டேக்அவே. இந்த சிந்தூர்ல நம்ம என்ன அறிவிச்சிருக்கிறோம்? இனிமேல் ஒரு தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல் ஏற்பட்டால் அதை நாங்கள் யுத்தமாக கருதுவோம். பாகிஸ்தான் எங்கள் மீது போர் தொடுத்ததாக கருதுவோம்.
டெரர் அட்டாக் வில் பி கன்சிடர்ட் அஸ் வார் டெக்ளேர்டு அறிவிச்சிருக்கிறார் நரேந்திர மோடி சிந்தூர்ல. அதை ஒத்துக்கொண்டதுனால தான் இந்த சிந்தூரை நிறுத்தி வச்சிருக்கிறோம். அமைதி, கொஞ்ச நாளைக்கு சீஸ் ஃபயர். அது கூட சீஸ் ஃபயர் என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் கர்னல் தயாராஜன் அவர்கள். ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். நிறுத்தி வச்சிருக்கோம். இப்போ இது வந்து டெரர் அட்டாக்க வாரா பார்ப்போம். சாதாரணமா இல்ல. 26 பெண்கள் கண்ணீர் விட்டாங்க, தங்கள் கணவன்மார்களை இழந்து, குங்குமத்தை இழந்து ஆறாக கண்ணீர் பெருகியது, குழந்தைகள் அழுதது. அந்த காட்சியெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது வீடியோல. 26 இந்திய பெண்களின் கண்ணீருக்கு விலை என்ன தெரியுமா? நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? சிந்து நதியில் பாயும் 1059 டிஎம்சி தண்ணீர் தான் 26 பெண்களின் கண்ணீருக்கு சமம். இதுவரைக்கும் கற்பனையே பண்ண முடியாத ஒரு சாதனை சிந்துல தண்ணீரை நிறுத்தினது. காவிரியில நம்ம 205 டிஎம்சி தான் வாங்குறோம். அந்த மேட்டூர் டேம்ல அதை திறந்து விடும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அப்படியே பிளட் 205 டிஎம்சில கொஞ்சம் தண்ணி வரும்போதே அப்படி இருக்கும், கண்கொள்ளா காட்சி. 1059 டிஎம்சினா எப்படி இருக்கும் பாருங்க. 5 times bigger than the Kaveri water that we receive. அவ்வளவு தண்ணீரை நிறுத்தணும். கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது நம்முடைய ரைப்பேரியன் ரைட். பாகிஸ்தானுக்கு இந்தியா சிந்துல தண்ணீர் கொடுக்கிறது இட்ஸ் அவுட் ஆஃப் குட்வில் என்றுதான் நாம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நல்லெண்ண அடிப்படையில் தான் ஒப்பந்தம். எப்ப நல்ல எண்ணம் இல்லையோ தண்ணீர் தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து காரணம். அதனாலதான் நரேந்திர மோடி சொன்னாரு, பிளட் அண்ட் வாட்டர் வில் நாட் flow together. Terror and talk will not be simultaneously held. Trade and terror, it will not go together. வர்த்தகமும் பயங்கரவாதமும் ஒன்னா பண்ண முடியாது. உங்க கூட ரத்தமும் ஆறும் ஒன்னா ஓட முடியாது. பேச்சுவார்த்தையும் பயங்கரவாத தாக்குதல் ஒன்னா நடக்க முடியாது. இதை வரலாற்றுக்கு நிரூபிச்சிருக்கோம். நாம உலகத்தில் பயங்கரவாதிகளை கையாளுவதில் நிபுணத்துவம் பெற்ற நாடு, தயவுதாட்சியம் இல்லாமல் சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நாடு என்று பெயர் பெற்ற நாடு ஒன்னு இருக்கு, இஸ்ரேல். அந்த நாட்டுக்கு தான் ஒரு டைட்டில் இருக்கு, டெரர் பஸ்டர்னு பேர். இஸ்ரேல் டெரர் பஸ்டரான்னு தெரியாது. இன்னைக்கு இந்தியா டெரர் பஸ்டர், நரேந்திர மோடி டெரர் பஸ்டர்.